இந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்களுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்பதனை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இந்த விலங்கு ஆர்வலர்கள் தான். இன்னைக்கு மனிதர்களை பாதுகாக்க பல அமைப்புகள் இருப்பது போல, நாய்களை பாதுகாக்க கூட பல ஷெல்டர்ஸ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தங்க, அவங்க ஒரு பெண் 5 பைசா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனா நாய்க்கு அப்படின்னா, சார் நாய்க்கு ஐசியூலாம் இருக்கு சார். நான்லாம் காய்ச்சல்னா தர்மாஸ்பத்திரிக்கு தான் போவேன். ஆனா ஐசியூக்கு கூட்டிட்டு போவாங்க சார். அது பெரிய ஹாஸ்பிட்டல். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச ஒரு டாக்டர் 500 கேட்கறாங்களோ அதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அதை விட அதிகமான அளவுக்கு கூட ஃபீஸ் வாங்குறவங்க இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டாஸ்பத்திரி அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? அங்க அப்படி கிடையாது. சென்னையிலலாம் பல இடங்கள்ல முக்கியமா பார்க்க போனீங்கன்னா அண்ணா நகர் போன்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. விலங்குகளுக்கான ஹாஸ்பிட்டல். குறிப்பா நாய் தான் வரும். ஏன்னா நாய் தான் அதிகமா நம்ம வீட்டுல பெட்ஸா வளர்க்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல அந்த பெட்ஸுக்கு ட்ரெஸ் போட்டு அணிவிச்சு பாக்குறது இப்படி எல்லாம் பாக்குறாங்க. இப்படி வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கட்டும், இல்லைன்னா தெருக்கல்ல விடப்பட்ட நாய்களா இருக்கட்டும், பல நாய்களுக்கு ராடிஷ் தொற்று இருக்கு. அது மக்களை தாக்கி துன்புறுத்தி அவர்களுக்கும் இந்த தொற்று ஏற்படுது. நீரை கண்டாலே பயத்தின் அளவு நிலையான ஹைட்ரோபோபியாவை ஏற்படுத்துகிறது. ஆக்ரோஷம், தூக்கமின்மை, நடுக்கம் போன்ற அறிகுறிகள் அவருக்கு 1 வாரம் முதல் 3 மாதங்களுக்குள் தொடரும். 2024ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் ஏற்படும் ராபிஸ் மரணங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது கவலைக்கிடம் எனவும், ஆனால் அறிகுறிகள் ஏற்பட்ட பிறகு 10 நாட்களுக்குள் மரணம் நிச்சயம். இதற்கு எவ்வித மருந்தும் அலோபதியிலோ ஆயுர்வேதத்திலோ இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய வாதத்தை வந்துட்டு உச்சநீதிமன்றத்துல வச்சிருக்காங்க. இந்த உச்சநீதிமன்றம் என்ன கூறுது அப்படின்னா, இன்னும் 8 வாரத்துல வந்துட்டு எல்லா தெருநாய்களையும் கட்டுப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி சமர்ப்பிக்கிற பட்சத்துல பல விலங்கியல் ஆர்வலர்கள், குறிப்பா வந்துட்டு இந்த நாயை வந்துட்டு தன்னுடைய நண்பனாக நினைக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு. அவங்களாம் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு தெருவுல வந்து நிக்கிறாங்க. டெல்லியில வந்து இருக்கக்கூடிய தெருநாய்களை ரவுண்ட் அப் பண்ணி அவங்கலாம் வந்து ஒரு ஷெல்டர்ல வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபர் வந்துட்டு உச்சநீதிமன்றத்துல நீங்க பண்ணது தப்பு, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தெருநாய்களை கருணை கொலை செய்வது என்பது சரியான விஷயம் இல்ல, அப்படி இப்படி எல்லாம் பேசி